இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, நாங்கள் இந்தியா முழுக்க ஒரே கட்சி. அவங்கள வந்து முழுக்க முழு மூச்சில் எதிர்த்து போராடிக்கிறது காங்கிரஸ் தான். இப்போ அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவங்க கால் ஊன்றுவாங்க, வரும்போது நாங்கள் கூட நிற்கிறோம், சப்போர்ட் பண்ணுறோம், கூட்டணியில் ஆட்சியில் வரோம் அப்படின்னு சொன்னால் ஏன் வேணாங்கிறீங்க? உங்களோட கொள்கை அதுதானே, எங்களோட கொள்கை அதுதானே. இன்னைக்கு காங்கிரஸே வந்து இந்தியா முழுக்க இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்றீங்களே, யாரால போச்சு? 2014 முன்னாடி நடந்த கதை என்ன, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மனசாட்சிப்படி நீங்க நடந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நாங்க கேட்கிற கோரிக்கையை ஒரு சகோதர நட்பு ரீதியா எடுத்து நீங்க செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா 2010 2G ஸ்பெக்ட்ரம் ஒன்று வரலன்னா காங்கிரஸ் வந்து எப்பவுமே இருந்துக்கும், அப்படியே மலை போல இருந்திருக்கும். அதில் சரிஞ்சதுதான். அதோட அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து INC வந்து ICUக்கு போச்சு. எதனால போனது? அதே 2G ஸ்பெக்ட்ரம். அது உண்மையோ பொய்யோ அது வேற விஷயம். ஆனா அதுல சரிஞ்ச இமேஜ் இது வரைக்கும் எங்களால் தூக்கி நிறுத்த விட முடியல. அதை உணர்ந்துகிட்டு நீங்க எங்களுக்காக ரைட் அன்னைக்கு பண்ண அந்த மனசாட்சி நம்ம இந்த காங்கிரஸ் கை கொடுங்க, வாங்க இங்க நமக்கு கொடுப்போம், மத்தியில் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி பேச வேண்டியதானே, கொடுக்க வேண்டியதானே, சகோதரர் நிக்க வேண்டியதானே. ஏன் நீங்க பண்ண மாட்டீங்க? என்ற வழக்கு காங்கிரஸால் தவறாக போடப்பட்டு திராவிட முன்னேற்ற காங்கிரஸால் தவறாக போடப்பட்டது. காங்கிரஸ் 2012 சுப்பிரமணிய சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டனால அதை எடுத்து கேஸ் நடத்துற நேர்மையான மனிதன் மன்மோகன் சிங் என்றால் அது பொய்யான வழக்குகளை பேசாதீங்க. மேற்கொண்டு பேசுவேன், இன்றைக்கும் மேற்கொண்டு பேசுவேன். நான் கூட்டணி தர்ம கருதில பேசாம இருக்கிறேன். மேற்கொண்டு பேசினா முகத்திலே கிழிக்கப்படும். நான் சொல்றேன், அதாவது 2G ஸ்பெக்ட்ரம் வந்தது. 2G ஸ்பெக்ட்ரம் தான் வந்து காங்கிரஸோட இமேஜ் கிழிக்கப்பட்டு நாங்க 41 சீட்டுக்கு போனோம் 2014. 52 99 இப்படி மிரட்டி 63 சீட்டு வாங்கி தோத்து. அதே சொல்லி 100 கோடி எடுத்து ஏன் போட்டீங்க? 100 கோடி யாரை கேட்டு வாங்குனீங்க? 100 கோடி யாரை கேட்டு வாங்குனீங்க? தனிப்பட்ட 100 கோடி யாரை கேட்டு வாங்குனீங்க? சொல்ல முடியும். 100 கோடி வாங்கி கலெக்டிவ் இன்வெஸ்ட் பண்ணீங்களா? அத இந்தியா சிமெண்ட்ஸோட ஓனர் ஸ்ரீனிவாசன் திருப்பி தரார். முடிஞ்சு போன செய்திகள் மனசாட்சி பண்ண நடந்துதான் நாங்க சொல்றோம். அந்த மனசாட்சியின்படி ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நலமா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய விஷயம் இருக்கு. நாங்க இது வரைக்கும் வந்து கூட்டணி தர்மம் கருதி பேசாம வாயை பொத்திட்டு இருக்கோம். சகோதரர் ஒரே ஒரு வேண்டுகோள், இனிமே தொங்கறது கெஞ்சறதை விட்டுருங்க சார். விட்டாச்சு சார்.